சூரியன் சனி சேர்க்கை, அதாவது வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது ஒரு மாதம் மட்டும் வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. அதுவும் குறிப்பாக காலபுருஷ தத்துவத்திற்கு இப்பொழுது 30 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அரிதான நிகழ்வு சூரியன் சனி சேர்க்கை. இந்த சூரியன் சனி சேர்க்கை என்ன பண்ணுன்னா, சூரியன்கிறது ஒளி பொருந்திய கிரகம்னு சொல்லலாம். சனி அப்படிங்கிறது இருள் நிறைந்த கிரகம் சொல்லலாம். அப்படி இந்த 2 கிரகங்களும் ஒன்று சேரக்குள்ள என்ன நடக்குன்னா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படி சேரக்குள்ள ஒரு எதிர்மறையான பலன்கள் நடக்கக்கூடும் வாழ்வில். அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேஷம், அதுக்கு அடுத்தது சிம்மம், கன்னி, தனுஷு, கும்பம், மீனம். இந்த ராசிக்காரரெல்லாம் பார்த்தீங்களா, கொஞ்சம் இவங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த சனி பகவானும் சூரியனும் ஆப்போசிட். காரணம் என்னவென்னா, தந்தை கிரகம் என்றால் சூரியன், சனிங்கிறது மகன் கிரகம். இவங்க 2 பேருக்குமே எப்பொழுதுமே நவகிரகத்துல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட்லயே இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே ஆகாது. அப்படி இவங்க 2 பேருமே சேரக்கூடிய ஒரு மாதம் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இருக்க போகுது. இதனால என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இவன் தந்தை மகன் உறவுல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி சில வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தந்தை மகன் உறவுல பிரிவுகள் எல்லாம் ஏற்படலாம். அல்லது தந்தை மகன் சொத்து வழியில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அதே மாதிரி அரசு துறை, அரசு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகள் இருக்க எல்லா துறையும் சேர்ந்தவங்களுக்கும் சரிங்க, இந்த மாதத்துல சில சிக்கல்கள் ஏற்படலாம், சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அல்லது அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இடமாற்றங்கள் எல்லாம் ஏற்படலாம். ஆகவே இந்த மாதத்துல பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க எல்லாம் பொருளாதார ரீதியாகவும் அந்த இடத்துல சனி பகவான், அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருவதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கவனமாக செயல்படவும். வழிபட வேண்டியது சனிக்கிழமைகள்ல நீங்க ஆஞ்சநேயரை வழிபடுவதால் மன உறுதியும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சிவனை வழிபட்டால் மன